இயரா வந்து நான் கொஞ்சம் கெரியர் கேப்ல இருந்தேன். ஸ்ட்ரகிள் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பேக் போனா இருந்ததே வந்து சாப் தான். அந்த அளவுக்கு நான் வந்து அந்த 3 டாஸ்க் வந்து முடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க. Congrats you for getting the better job here. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஏபி சாப் அப்படின்னு நிறைய பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. பட் ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா எஸ்ஏபி. இந்த எஸ்ஏபி ரீதியாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு கம்பெனிஸ்க்கு என்ன நீடு இருக்குமோ என்ன டிமாண்ட் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிகிற மாதிரியும் கம்பெனிஸ்க்கு நீடு இருக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ரைனிங் எதுக்காக இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரீங்க, இல்லைன்னா ஒரு எம்என்சிக்குள்ளே நீங்கள் போகணும்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த எஸ்ஏபியில் எம்எம் அதாவது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இதில் நிறைய ஸ்கோப் இருக்கும். ஆனால் சில பேருக்கு என்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா எஸ்ஏபி எம்எம்ல பெருசு ஸ்கோப் இல்லை அப்படின்ட்டு. அதாவது மார்க்கெட்டில் ஸ்கோப் இருக்கும், டிமாண்ட் இருக்கும், எங்கே நம்ம அப்ரோச் பண்ணால் நமக்கு ஜாப் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அந்த கிராக்கிங் மெத்தடுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது. சில ஐடி கன்சல்டன்ட் மூலிமா தான் ஒரு சில ஜாப் நம்மளால் கிராக் பண்ணி எடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அதுக்கு ரெலவெண்ட்டாக ட்ரைனிங் கொடுத்துட்டு மெயினாக ஜாப் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் ஜென்ரலாக நாக்கரி லிங்க்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் பெருசாக கால்ஸ் உங்களுக்கு பெருசாக வராது. சில ஐடி கன்சல்டன்ட் மூலிமா மேன் பவர் சொல்யூஷன்ஸ் மூலிமா தான் ஒரு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் பண்ண முடியும். அதுதான் நம்ம மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறனால மெயின் ஃபோக்கஸ்ட் பிளேஸ்மெண்ட், செகண்ட் தான் ட்ரைனிங்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜாப் லெவன்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கூட எஸ்ஏபிஎம்எம் ரீதியாக நம்ம கூட ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு பிளேஸ் பார்ட்டிசிபெண்ட் கூட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது மூலிமா ஒரு பெட்டர் கிளாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் சேனல். ஹலோ, மை நேம் இஸ் விஷ்ணு. ஐ ஸ்டடிட் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். எனக்கு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் சாப்பில் எனக்கு கிடையாது. நான் வந்து நான் ஐடி பர்சன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி. பட் சாப் பற்றின விஷயங்கள் தெரியும் போது வந்து எனக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து ஐடி ஃபீல்டில் வந்துருக்கு. ஃபைன் ப்ரோ. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் நான் ஐடி எஸ்ஏபி பற்றி இதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னீங்க. இது நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது எஸ்ஏபி பற்றி கம்ப்ளீட்டாக நியூவாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நான் ஐடியோ இல்லாட்டினா ஐடியோ ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக தான் நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் வரும், எப்படி நமக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் ரீதியாக சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்களால ஹேண்டிலும் பண்ணிட முடியும். ஃபைன் ப்ரோ. நீங்கள் எஸ்ஏபி நீங்கள் பண்ணீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னீங்க ப்ரோ? பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஃபைன் ஆர்ட். ஓ, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகே ஓகே. நீங்கள் ஏன் எம்எம், அதாவது எம்எம்ன்றது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ரீதியாக இருக்கும், யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ண பெட்டர் அப்படின்ட்டு யார் உங்களுக்கு கைட் பண்ணா? எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கைட் பண்ணாங்க. அவங்க தான் வந்து எனக்கு இந்த சாப் பற்றின ஐடியா வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சொல்லும்போது ஓகே, இது மாதிரி தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன். நான் எஸ்ஐபி ரீதியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யாராவது ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, பட் அதை எப்படி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி கிளாரிஃபை பண்ண முடியுன்றதான் ஒரு கைடன்ஸு. இப்போ நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க. ட்ரைனிங் டியூரேஷன் எவ்வளோ நாள் போச்சு ப்ரோ? ஒரு 2.5 மந்த்ஸ் வந்து போயிடுச்சுங்க சார். ஓகே, ஒரு 2.5 மந்த்ஸ் கிட்ட ஆகும். ஓகே, டிபெண்ட்ஸ் தான். சில பேருக்கு 2 மாதம் முடியும், சில பேருக்கு 3.5 மாதம் கூட போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ ட்ரைனிங் குவாலிட்டி ஸ்பெசிஃபிக்காக கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறாங்களா, உண்மையிலேயே ரியல் டைமாக உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. குவாலிட்டி ஆஃப் த ட்ரைனிங் எப்படி இருக்குது ப்ரோ? உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே ஃபைன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த 2.5 மாதம் நான் இவ்வளோ விஷயம் கற்றுக்குவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. காட் இட். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி இன்சிஸ்ட் பண்ண மாதிரி ஒரு 2 மந்த்ஸ் ட்ரைனிங்கிறது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஹையராகவே இருக்கும். ஃபைன். ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க. ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சில டாஸ்க் எல்லாமே கொடுத்துட்டு தான் சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இந்த டாஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபைன். நீங்கள் என்ன கம்பெனியில் ப்ளேஸ் ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜான்சன் ஒரு கம்பெனி சார். ஓகே. அது வந்து நான் பார்த்துருக்கேன், லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் ரீதியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எஸ்ஏபி ரிலவெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது காமனாக வந்து சில எம்என்சியும் கிடைக்கும், ஈவன் இப்போ டெக் மஹேந்திரா அந்த மாதிரி கம்பெனிஸ்லேயும் இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரை பண்ணால் கூட அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, வெல் அண்ட் குட். ஃபைன் ப்ரோ. இப்போ எவ்வளோ சேலரி அப்ராக்சிமேட்டாக சிடிசியாக சொல்ல முடியுமா? ஆக்சுவலி பர் இயருக்கு நான் வந்து 7 லேக்ஸ் வாங்குறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக எஸ்ஐபி பற்றி ஐடியாவே இல்லை, அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் பண்ணிவிட்டு 7 லேக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா எங்கேயாச்சும்? இந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒர்க் பண்ணீங்களா? நான் ஐடி செக்டர். நான் ஐடி. ஆனால் இவ்வளோ பே இருந்திருக்காதுல்ல எனக்கு தெரியும். ஓகே. ஸோ பே பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் சிடிசி பேஸ் பண்ணி மார்க்கெட் ஸ்டாண்டர்டோ முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம டீம் வந்து ப்ராப்பரான மார்க்அப்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்களா ப்ரோ? ரொம்ப கரெக்டாக கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கைடன்ஸாக இருந்தாங்க. ஃபைன் ப்ரோ. எஸ்ஐபியில் காமனாக என்ன டைப் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மேஜராக கேட்ட கொஸ்டின்ஸ் இதில் நான் நிறைய பாயிண்ட் எனக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி P2P சைக்கிள், P2P சைக்கிள், ஓகே. PR and PO ரிலேட்டட் கொஷின்ஸ். ஓகே ஓகே. ஸோ இது இருக்கிறதுல வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் இந்த டீ கோட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வரும்னு நம்புகிறேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டாக் ஐட்டம் அண்ட் நான் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இதை பற்றின கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஓ, ஸ்டாக் அண்ட் நான் ஸ்டாக்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் தான். ஏன்னா இது வந்து எண்ட் யூசர் லோட்டாகவும் இருக்கும், கன்சல்டன்ட் ரீதியாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மிட் ரேஞ்ச் நான் ஆஃபரை பார்க்கும்போது ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனி மாதிரி நீங்கள் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக கன்சல்டன்ட்னு ஆகும்போது ஒரு 30 lakhs 35 lakhs வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு நீடு சப்போர்ட் ஏதாவது கேட்டால் கூட we can here to help you. ஓகேங்களா? ஃபைன் ப்ரோ. இப்போ ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லைக் இப்போ உங்கள் பேட்ச்சில் அப்ராக்சிமேட்டாக எத்தனை பேர் ப்ரோ இருந்தாங்க? டோட்டலி ஒரு 3 மெம்பர்ஸ். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் 3 மெம்பர்ஸில் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிச்சு ப்ரோ? இப்போதைக்கு எனக்கு மட்டும் தான். உங்களுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இது சில பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு பேட்ச்சில் ஒரு 3லேருந்து 5 பேர் இருக்காங்க, இல்லாட்டா 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேருக்கும் கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் போகிற எஃபர்ட்டு அதுக்கேற்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பனிங்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த பேட்ச்சில் இவர் கிடச்சிருக்குன்னா அப்கமிங்கில் இருக்கிறவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் அந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே ப்ரோ, நீங்கள் ட்ரைனிங் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்போர்ட் ஆகிருப்பீங்க. அதாவது இதில் வந்து ட்ரைனிங் இருக்கும், டாஸ்க்கு, அசஸ்மெண்ட், டெஸ்ட்டு, சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாப் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் நிறையா இருந்திருக்கும். இவ்வளோ ஸ்டெப்பை தாண்டி தான் நீங்கள் ஆன்போர்ட் ஆகிருக்க முடியும். நம்ம டீம் வந்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணாங்களா ப்ரோ? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சப்போர்ட். ஏன்னா எனக்கு ஒரு 1 இயராக வந்து நான் கொஞ்சம் கெரியர் கேப்பில் இருந்தேன். ஸ்ட்ரகிள் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே ஓகே. எனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்ததே வந்து சாப் தான். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இந்த அளவுக்கு நான் வந்து அந்த த்ரீ டாஸ்க் வந்து முடிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ. ஸோ anyhow again I congratulate you for getting the better job here. Thank you so much for coming. Thanks to IT Studio Pro.